அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த வால்மீகி கர்ப்பிணி வந்திருக்காரு, காட்டுல இருட்டுல தெரிஞ்சு ஓடி வந்து பத்னியோட கூட ஆரத்தி சித்தி ஆத்து கழிச்சு போய் பத்னி கூப்பிட்டு சொன்னாலாம், இத்தனை நாளா அக்னிஹோத்திரம் பண்ணின புண்ணியம் மகாலட்சுமி வைகுண்டத்துல இருந்து வந்திருக்காள். எந்த லட்சுமியினுடைய பிரசாதத்தை பிரம்மேந்திர வருணம் எவோ குபேராதிகள்லாம் விரும்புறாளோ, எந்த மகாலட்சுமியை வேண்டினால் வேண்டுவதற்குள்ளேயே அஷ்டலட்சுமி நம்ம மாங்கல்ல வந்து உட்காருமோ, எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரத்தே தேவி திருஷ்டி ஸ்துரியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வத்தே சம்பதோகாரனால் தேசிகன் 24 ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதி பண்ணிருக்காள். காயத்ரி 24 அக்ஷரமாம். காயத்ரியில ரொம்ப விசுவாசம் தேசிகனுக்கு, அவர் வேதவித்து. அதனால 24 அக்ஷரத்துல காயத்ரி அமைந்திருப்பதனால 24 ஸ்லோகம் எழுதியிருக்காள். மானாதீத பிரதித விபவம்னு அந்த ஸ்லோகம் சொன்னா திருத்தரனாவே இருக்க மாட்டான். இதை சொல்ல மாட்டேங்கிறான், லெட்டர் வாங்கின்னு பறக்கிறான். இந்த ஸ்லோகத்தை நித்தி 24 ஸ்லோகத்தையும் சொன்னா அஷ்டலட்சுமி இந்த மாத்திரம் வந்து இருப்பேன். வைரமும் வைடூரியமும் ரத்னமும் சொர்ணமும் வந்து குமியும். மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம் வட்சபீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வதாந்த்யாம் பிரத்யக்ஷானுஷ்ரவிகமகிம பிரார்த்தனீனாம் த்வஜானாம் ஜயோமூர்த்திம் ஸ்ரீயமசரணா த்வாம் சரண்யாம் பிரபத்யே. போய் சரணமஹம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் த்வாம் ரணே. வேதம் உன் காலை நான் புடிச்சுட்டே, எனக்கு வேறு கதி இல்ல, அலட்சுமி ஆத்திர இருக்கக்கூடாது, தரித்திரத்தை போக்கணும் பிரார்த்தனை லட்சுமிய. அது அப்படியே அசரணாக சுவாம் சரண்யாம் பிரபத்தியன்னு தேசிகன். 105 வயசு இருந்தால் தேசிகன். அவருக்குள்ள 110 வயசு இருந்தாருன்னு. 105 வயசுனா எப்படி இருந்தார்? ஹாஸ்பிட்டல்ல போய் மாசம் படுத்துக்கிட்டு முதுகுல புடவை வந்து ஆபரேஷன் பண்ணிட்டா இருந்தாரு. அப்படி இல்லாம இல்லைன்னு ஆனந்தமா இருந்தார், பகவானை பஜிச்சுக்கிட்டு.